வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 31. இப்ப எதுக்கு உனக்கு இந்த சிரிப்பு என்ற வம்சி முறைப்புடன் பார்க்க மொழியின் புன்னகை மேலும் விரிந்து அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு கொஞ்சிக் கொண்டாள். அதில் நாயகனின் முகமும் இலகிவிட, என்ன ஐஸ் வைக்கிறதுக்கு இந்த பிஃபோர் மேரேஜ் கிஸ் கொடுக்கறனி என்று செல்லமாக நொடித்துக் கொண்டான். ஓ ஆமா, இது ரொம்ப தப்பல்ல, நமக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சே, சோ ஆப்டர் மேரேஜ் கிஸ் தான் கொடுக்கணும் என்றவள் அவன் கழுத்தை வளைத்து இரு கன்னங்களிலும் அழுத்தமாக முத்தம் வைக்க, சொக்கி போனவனோ தன் உணர்வுகள் தூண்டப்படுவதில் திண்டாடி போய் பேச வேண்டியதை முதலில் முடிக்க வேண்டுமே என முயன்று தன்னை அடக்கிக் கொண்டான். ரொம்ப கொழுப்பேறி போச்சு உனக்கு. தன்னை அழுத்தமாக பார்த்திருப்பவனை மெதுவாக நெருங்கி, அது அவ புருஷ கொடுக்கிற இடம், அதனாலதான் எல்லாம் கண்ணா பின்னாடி ஏறுது என்று கூறி பெண் கண் சுமிட்டியதில் வாய்விட்டு சிரித்து விட்டான் வம்சி. காட், யாழ் என்ன நீ, என்னால முடியல போ என்ற முகத்தின் மீது ஒற்றை கை வைத்து நினைத்து நினைத்து சிரித்தான் அவன். அவனையே ஆசையுடன் பார்த்தவள் மெல்ல அவன் நெஞ்சில் சாய்ந்து கைகளால் வளைத்துக் கொண்டாள். விழிகளில் கனிவு பிறக்க தானும் அவளை அணைத்தவன் பெண்ணின் உச்சியில் முத்தமிட்டு சற்று நேரம் அந்த அழகிய தருணத்தை கண்கள் மூடி ரசித்தான். யாழ் என்று அழைத்தவாறு அவள் கூந்தலை அவன் கோதி கொடுத்ததில் பெண்ணின் இதயம் பலகீனமாக விழிகளில் மெல்ல நீர் சொரிய ஆரம்பித்தது. மனைவியின் உடல் மொழியில் திடுக்கிட்டவன் வேகமாக அவளை நிமிர்த்த முயல அவன் தோளில் முகம் புதைத்திருந்தவள் டி ஷர்ட்டை விரல்களில் இருக்க பிடித்துக் கொண்டு விலக மறுத்தாள். என்னடா 2 நாளா பைப்ப திறக்கலையேன்னு பார்த்த, இதோ திறந்துட்டா. கணவன் அழுத்துக் கொள்ள மனைவி சத்தமின்றி தன் அழுகையை தொடர்ந்திருந்தாள். யாழ்மா, இப்போ ஏன் நீ இவ்வளவு ஃபீல் ஆகுற? அவளோ ஐ லவ் யூ என்று அவன் மீது இன்னமும் முகத்தை அழுத்தி இறுக கட்டி கொண்டாள். ஓ மை காட், இப்படி ஒரு அழுமூஞ்சி ப்ரப்போசல் எல்லாம் எனக்கு தேவையா? என் வாழ்க்கையை இவ்வளவு சோககீதமா ஆக்கிட்டியே நீ என்றவன் மேலே பார்த்து புலம்ப, என்கிற சுணக்கத்துடன் அவன் தோளில் மாறி மாறி அடித்தாள் யாழ்மொழி. ஆர்ப்பாட்டமாக சிரித்தபடி அவள் கைகளை தடுத்து பிடித்து தனக்குள் சிறை செய்து கொண்டவன், சரி, எதுக்கு நீ இப்போ ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிட்டு இருக்க? இது ரொம்ப தப்புடா பேபி. இந்த நேரத்துல நீ ஃபீலிங்ஸ் ஆஃப் வம்சியா மட்டும்தான் இருக்கணும் என்றவாறு அவள் கழுத்து வளைவில் உதடுகளை உரசவும் சிலிர்த்து போனவள் அவனோடு ஒன்றியபடி மெல்ல முனகினாள். நான் இப்போ ஃபீலிங்ஸ் ஆஃப் வம்சியா இருக்கிறதாலதான் இப்படி அழுதுட்டு இருக்க. பாருட, நான் அவன் அழு சொன்ன? தனியா சொல்லணுமா? சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இல்லாம அன்புக்கு தவிச்சிட்டு இருந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி உருகி உருகி பாசத்தை காமிச்சா அவளும் தான் என்ன செய்வா? இப்படித்தான் மெல்ட் ஆவா. மெல்ட் ஆனா தன்னால லிக்விட் வர்றது சகஜம் தானே? சயின்ஸ் தெரியாதா உங்களுக்கு? என்னை நிமிர்ந்து பார்த்து புன்னகை புரிய இவன் இமைக்காமல் அவள் முகம் மட்டுமே பார்த்திருந்தான். அதுவரை அழுகையில் சிவந்து விட்டிருந்த முகத்தில் புன்னகை எட்டி பார்ப்பதில் ஒரு வசீகரம் தெரிய கலவையான உணர்வில் தெரிபவளின் நெற்றியில் முட்டியவன், ரொம்பவும் அரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க. இந்த வருஷம் +2 சிலபஸ்ல ஆட் பண்ண சொல்லிடலாம் என்ன என்று கேலியாக சிரித்தான். ரொம்பதான் போங்க என்று செல்லமாக கோபித்தபடி விலக முயல்பவளை இழுத்து பிடித்து இதழ் பதித்தவன், ஓகே ஃபைன், ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் சேட் ஃபீலிங்ஸ். இந்த டாபிக் நீ எப்ப ஆரம்பிச்சாலும் நான் கண்டினியூ பண்ண விட போறது இல்ல. ஒரு நல்ல விஷயத்த நீ அழுகையாவோ சந்தோஷமாவோ ஷேர் பண்ண ட்ரை பண்றேன்னா நான் கண்டிப்பா அதை என்கரேஜ் பண்ணுவேன். உனக்குள்ள நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். பட் இது உன்னை பலவீனப்படுத்துற ஒரு விஷயம். மேல மேல நெகட்டிவிட்டியை தான் இன்புட் பண்ணும். அத ஒரு காலம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். இப்ப கொடுக்கற எக்ஸ்பிளனேஷன் கூட, என்னடா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஃபீலிங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன் என்றான் அமெரிக்கையாக. இல்ல, எனக்கு புரியுது என்று தலையசப்பவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன், முடிஞ்சு போனதை ஃபீல் பண்ணி ஒன்னும் ஆக போறதுடா. ஜஸ்ட் ஓகேமா, ரிலாக்ஸ்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதுல உனக்கு என்ன ஆறுதல் கிடைச்சிட போகுது என்று தன்னோடு இழுத்துக் கொள்ள மீண்டும் அவன் தோளில் தலை சாய்த்தாள் மொழி. சரி, விஷயத்துக்கு வருவோமா? உன் கேரியர் பத்தி நீ என்ன பிளான் பண்ணிருக்க? ஆ என கணவன் முகம் பார்க்க திரும்பிக் கொண்டவள், +2 நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி உடனே அப்ளை செஞ்சு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுற என்ன?
உடனே எக்ஸாம கிளியர் பண்ணிடுறேன். அப்புறம் என இழுத்து தடுமாறியவள் பின் அவன் விழிகளை நேராக பார்த்து, டிகிரி எல்லாம் காலேஜ்ல பண்ண வேண்டாம், நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுக்கிறேன் என்றாள் மெல்லமாக. மனைவியின் முகத்தையே சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்தவன், ஏன் இந்த முடிவு? குழந்தைக்காக மட்டும் திரும்பவும் சொல்லக்கூடாது. உன் மனசுல நினைக்கிறத என்கிட்ட முழுசா ஷேர் பண்ணு என்றான் அழுத்தமாக. என தலையசைத்தவள், எனக்கு முதல்ல இந்த தாட் வந்ததுக்கு காரணம் அத்தைதான் என்று முணுமுணுத்தாள். வாட்? அம்மாவா? அவங்க அந்த மாதிரி ஷார்ட் மைண்டட் லேடி கிடையாதே. என்ன யாழ் சொல்ற என்று படபடக்கும் கணவனை திகைப்புடன் பார்த்தாள் அவள். ஷோ, நீங்க வேற ஏதாவது தப்பா அர்த்தம் பண்ணிக்காதீங்க. அத்தைக்கு நான் அந்த மாதிரி படிக்க போறேன்றதே முதல்ல தெரியாது. ஓ என தளர்ந்து அமர்ந்தவன், அப்புறம் வேற என்ன ரீசன்? நீ அம்மாவை கை காமிக்கிற என்று புருவங்களை சுருக்கினான். இல்ல, அத்தை நமக்கு உடனே குழந்தை வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. யாழ், என்னம்மா இது என அவன் ஆட்சேபம் தெரிவிக்கும் முன், நான் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடுறேங்க என்றாள் யாழ்மொழி வேகமாக. என உதட்டை குவித்து பெருமூச்சொன்றை விட்டவன், ஓகே சொல்லு என்று தீவிரமான முகபாவத்துடன் கைகளை கட்டி கொண்டான். நான் 2 நாள் அத்தை கூட தங்கியிருந்தேன்ல, அப்ப உங்க மனசுல இருந்ததை நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதுல முக்கியமானது, மாமா தவறிட்ட பிறகு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. அவரோட பிளேஸ யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதனாலும் குறைஞ்சபட்சம் அத்தையோட பேச்சு துணைக்க கூட அவங்களுக்குன்னு வீட்டுல யாரும் இல்ல. வருத்தமாக கூறும் மனைவியின் பேச்சில் கணவனின் முகமும் வேதனையை வெளிப்படுத்தியது. எனக்கும் அது புரியுதுரா. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட வேலைகளை சுருக்கிக்கிட்டு சாயந்தர வேலையில நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். பட் கோயம்புத்தூர், திருப்பூர் ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல நான் தான் நேர்ல போய் நின்னாகணும்னு இருக்கிற இடத்துக்கு நான் கிளம்பி போகிற தவிர எனக்கு வேற வழி இல்ல. அந்த நேரம் எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்தலாதான் இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு என்றான் வம்சி ஆற்றாமையுடன். உங்க கஷ்டம் புரியுது. அத்தையும் உங்களை பிளேம் பண்ணல. வம்சியும் தனியா கஷ்டப்படுறான்னா அவனையும் நான் குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் மனசுல ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த நேரம் அண்ணா சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நம்ம பையனுக்கும் கல்யாண வயசு வந்துச்சு. அப்புறம் என்ன, அவனுக்கும் வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கும் வீட்டுல பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்கும்னு நினைச்சுதான் அவன் பேச்ச காதலையே வாங்காம நான் அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னாங்க. பாரேன், இவங்க பேச்சு துணைக்கு ஆள் தேடினதுக்கு என் வாழ்க்கை தான் கையில சிக்கிடுச்சா என அவளின் பேச்சில் சிறு கோபத்துடன் பல்லை கடித்தான் நாயகன். பொன்சிரிப்புடன் அவனை பார்த்தவள், ரொம்ப தான் டெரர் ஆகாதீங்க பாஸ். அத்தை என்ன உங்களுக்கு கெடுதல் நினைச்சா அப்படி பிளான் பண்ணாங்க என்று அதட்டினாள். சரி சொல்லு என்று முகத்தை தூக்கியவனின் கன்னத்தில் முத்தமிட்டு சமாதானம் செய்துவிட்டு மேலே தொடர்ந்தாள். அதனால நான் பாட்டுக்கு படிக்கிறேன்னு அவங்கள திரும்பவும் தனியா விட்டுட்டு ஊரா கிளம்பி போனா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? யாழ், அம்மா கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்கடா. அவங்களே உன்னை கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் வேண்டாங்கிற. அதாவது அந்த வயசுல நடத்தாத அழகு, அதை என்ஜாய பண்ண முடியும். 10 வயசுல பட்டுப்பாவாடை சட்டை போட்டுட்டு மத்தாப்பு சுத்த அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஆனா அப்ப அம்மாவுக்கு உடம்பு முடியாம ஆபரேஷன் ஆகி 2 மாசம் வேலைக்கு போகாததால கையில பணம் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. நமக்கு ஏதாவது புது ட்ரெஸ் முதல்ல கிடைக்குமான்னு கவலையா ஏங்கின காலம் அது. எனக்கு எல்லா வசதியும் இருக்குதுன்னு அப்ப ஆசைப்பட்ட குட்டி பட்டுப்பாவாடை சட்டைய இப்ப நான் போட்டுக்க முடியுமா என்ன? பொண்டாட்டி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க, ஏன் போனேன், யார் வேண்டான்னு சொன்னா? ஆனா ரூம்குள்ள மட்டும் போட்டு பால்கனில மத்தாப்பு சுத்து, நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறேன் என்று வம்சி அசட்டையாக சொன்னதில் கடுப்பாகி போனாள் பெண். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா கிண்டல் பண்றீங்க என்று அவன் தோளில் கோபமாக அடித்தாள். சிரித்தவாறு அவள் அடியை வாங்கி கொண்டவன் அதற்கு பரிசாக சில முத்தங்களையும் அந்த கைகளுக்கு கொடுத்து, நான் தான் உன்னை சீரியஸா பேச விட மாட்டேன்னு இப்பதானே சொன்ன. அத காதலமாகாம நீ திரும்ப திரும்ப பேசினா நான் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா என்று உதட்டை பிதுக்கி அசட்டையாக தோள்களை குலுக்கிக் கொள்ள, சரியான அலட்டி என்று முனகினாள் யாழ். என்ன என்றவன் நெற்றியை சுருக்க, நான் சொல்ல மாட்டேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள். யாழ் யாழ் என்று அவளை இழுத்து கன்னத்தில் மூக்கை உரசி கொஞ்சிக் கொண்டவன், ஓகே கண்டினியூ பிளீஸ் என அவள் தலையில் மெல்லமாக முட்டி விழிகளை பார்த்தான். அததான் சொல்ல வரேன். பட்டாம்பூச்சியா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ற மனசு, வயசெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். இப்ப என்னோட தேவை என்ன, உங்க கூட சந்தோஷமா ஒரு நிறைவான வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும்.
அத்தைக்கு மாமா கூட இல்லையென்ற குறை தெரியாம அவங்கள நிம்மதியா வச்சுக்கணும். அப்புறம் நம்ம நிறுவுக்கு பொறுப்பான பாசமான அண்ணா அண்ணியா இருந்து நம்ம எல்லா கடமையும் சரியா செய்யணும். இதோட சேர்த்து எனக்கான கேரியரையும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கணும். அதுக்கு என்னோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பிளான் தான் செட் ஆகும். நான் ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து அதுலயே மாஸ்டர் டிகிரி வரைக்கும் பண்ணிடுறேன். இதுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5-6 வருஷம் ஆயிடும். அதுக்கு மேல தேவைப்படுற குவாலிட்டிஸ் அப்பப்ப டெவலப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் என்னோட கெரியரை டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் உங்ககிட்ட இருந்து நம்மளோட ஆபீஸ் நிர்வாகத்தையும் நான் நல்லா கத்துக்கிறேன். நாம இப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது அத்தையோட தனியா இருக்குன்ற வருத்தத்தை சரி செய்ய என அதுவரை தடை இல்லாமல் பேசி சென்றிருந்தவள் சட்டென்று நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்து, அப்புறம் எனக்கும் தான் குட்டி பாப்பா வேணும். அண்ணா பிள்ளைங்க என்கிட்ட வர ஆசைப்பட்டா கூட அண்ணி விட்டதில்ல. தூரத்துல இருந்தேதான் நான் பார்த்து அவங்க வளர்ந்தாங்க. ஆசையா தொட்டு தூக்கி கொஞ்சினதெல்லாம் இல்ல. இங்க வந்து தியா குட்டிய பார்த்து ஆசைப்பட்டாலும் முதல்ல தூக்குறதுக்கு லேசா சங்கடப்பட்டதான். அப்புறம் வீட்டுல எல்லாரோடமும் பேசி பழகுனதுல அந்த சஞ்சலமே போயிடுச்சு. அதனால எனக்குன்னு என் குழந்தை எனக்கு வேணும் என்றாள் சிறிது பிடிவாதமான குரலில். அவளையே பிரமிப்புடன் பார்த்திருந்தான் வம்சி. முதல் நாள் பெண்ணிடம் அவன் கண்டு மயங்கிய அதே தெளிவான சிந்தனை, சரியான அழகான திட்டமிடல் என்று தன்னை அறியாமலே சொக்குப்பொடி போட்டு மீண்டும் பையனை தனக்குள் ஒருமுறை முழுதாக சுருட்டி கொண்டாள் யாழ்மொழி. அவன் பார்வையில், என்ன அப்படி பாக்குறீங்க என்று விழித்தாள் அவள். அது எப்படி யாழ்? ஒண்ணுமே தெரியாத இந்த பால் வடிகிற முகத்தை வச்சுட்டு திரும்ப திரும்ப என்ன நீ இப்படி மொத்தமா உன்கிட்ட தலைக்குப்புற விழ வைக்கிற? ஆ என குரல் எழுப்பி அவளை இழுத்து ஆசை தீர முத்தமிட்டு விடுவித்தவன், மைண்ட் ப்ளோயிங் யாழ், நீ பேச பேச அப்படியே சுத்தமா முடியல என்றவாறு அவள் கையை எடுத்து தன் நெஞ்சோடு அழுத்திக் கொண்டு, நீ அப்பப்ப சொல்வியே மெல்ட் ஆகுறேன்னு, உன்னை பார்த்த நாள் முதலா நானும் அதை ஃபீல் பண்ணிருக்கேன் தான். ஆனா இன்னைக்கு முழுசா உனக்குள்ள அப்படியே கரைச்சு போயிட்டேன் என்று தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். முதலில் என்ன பேசுகிறான் இவன் என புரியாமல் பார்த்திருந்தவள் பின் மெல்ல சிரித்தபடி அவன் மார்பில் சாய்ந்தாள். எல்லாம் ஓகேயாள், நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டதை நினைச்சு என்ன ரொம்பவே பெருமைப்பட வச்சிருச்சு. நம்ம குடும்பத்துக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறேங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா நீ காலேஜ்ல ரெகுலர் டிகிரி பண்ணாதான் உன் குவாலிபிகேஷனுக்கு சரியான ரெப்புடேஷன் கிடைக்கும். கரஸ்ல பண்றதுக்கு வேல்யூ பெருசா இருக்காதரா. சோ கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வா, பேசிக் டிகிரியாச்சும் ரெகுலர்ல பண்ணு என்று வற்புறுத்தினான் வம்சி. அவனையே அழுத்தமாக பார்த்தவள், எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ் என்றாள். கேளியாள், என்னைக்காவது வெளியில வேலைக்கு அனுப்ப பிளான் பண்ணிருக்கீங்களா நீங்க? என்ன வளர்ற என்று விழித்தான் பையன். இல்ல பாஸ், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம கம்பெனிஸ் வேலைகளை பொறுப்பெடுத்துக்கவே உனக்கு நேரம் இருக்காதான், இதுல நான் எதுக்கு உன்னை வெளியில அனுப்ப போறேன் என்று கடுப்பாக கேட்டான் வம்சி. இந்த பொண்ணு ஏன் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா? அப்புறம் எதுக்கு எனக்கு ரெப்யூட்டேஷன் எல்லாம்? நம்ம கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இந்த குவாலிபிகேஷன் போதாதா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் கம்பெனிய ரன் பண்றீங்க என்று பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி சீண்டலாக கேட்டாள் யாழ். ஒரு கணம் பேச்சு மூச்சின்றி அவளை பார்த்தவன் அடுத்து சீறி எழுந்து, அடி என்னவோ சொல்ல வரேன்னு அவ்வளவு சின்சியரா நான் உன் பேச்ச கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடானா என்கிட்டயே என் கம்பெனியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா என்று அவளை ஒரு வழி செய்தான். என சிரித்து விழுந்தவள், ஐயோ என்னால சத்தியமா முடியல, விடுங்க என்று ஓய்ந்து போய் அவன் மீது சரிந்தாள். தன் மீது அவளை வாகாக இழுத்து நெஞ்சில் சாய்ந்து படுத்துக் கொண்டவள், நீ இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிய யாழ் என்று கேட்க தலையை உயர்த்தியவள், ஆமா எனக்கு இந்த பிளான் தான் ரொம்ப பக்காவா இருக்கு, அட் டைம் எல்லாருடைய ஆசையும் ஒன்னா நிறைவேறும்ல என்றாள் கண்களில் பெரும் கனவுடன். நிஜமாவே உனக்கு காலேஜ் போய் படிக்கணும்னு எந்த ஆசையும் இல்லை யாழ், அந்த லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நீ கொஞ்சம் கூட நினைக்கலையா என்று இன்னமும் திருப்தி இல்லாமல் கேட்டான் வம்சி. இல்ல பாஸ், ஏன் இன்னமும் நம்பாம கேட்டுட்டு இருக்கீங்க? 20 வயசு வரைக்கும் அந்த ஏக்கம் ரொம்ப இருந்துச்சுதான். அப்புறம் என் வாழ்க்கை எங்க போய் எப்ப முடியும்? சரியான வாழ்க்கை துணை கிடைக்குமான்னு அடுத்து அந்த பயம் ஆரம்பிச்சிடுச்சு என்றவள் அவன் மீது மீண்டும் தலை சாய்த்து கொண்டு, ஒரு வழியா அதெல்லாம் சரியாகி என்னோட வாழ்க்கை நான் ஆசைப்பட்ட மாதிரியே செட்டில் ஆயிடுச்சு. நிம்மதியா என் புருஷ மாமியாரோட என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி காலேஜுக்கு ரெகுலர்ல அனுப்பி இன்கம்ப்ளீட் ஒர்க், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட், பனிஷ்மெண்ட்னு என்ன மாட்டி விட பாக்குறீங்களே பாஸ். பயங்கரமான ஆளுதான் நீங்க. பொண்டாட்டியை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தலான்னு பேசாம தனியா அதுக்கு ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிச்சிடுங்க. என்ன பிசினஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போகும் என்று நொடித்துக் கொள்ள கணவனோ வாய்விட்டு சிரித்தான். அவளை கீழே தள்ளி மேலே சரிந்தவன்,
ஹே வாயாடி, என்னமா வாய் பேசுற நீ? சொன்ன மாதிரி உன் புருஷன் ரொம்ப செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்துதான் வச்சிருக்கான் என்னும் பொழுதே அடுத்த கண்களை சுருக்கி கள்ள சிரிப்புடன் பார்த்து, கெடுத்தும் வச்சுதான் இருக்கா என்று வம்சி ராகம் இழுத்து முடிப்பதற்குள் வேகமாக அவனது வாயை பொத்தி இருந்தாள் யாழ்மொழி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.